இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேருக்கு தெரியாத பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் ஜனங்களையும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத சத்துருவின் ஜெயம் எடுக்கும்படியாய் ஒரு பயங்கரமான வல்லமையான ஆயுதம் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த பொல்லாத சத்துருவின் ஆயுதங்களும் அவன் ஆலோசனைகளும் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும். நிச்சயமாய் இந்த ஒரு அற்புதமான தத்துவம், ரகசியம் கோடிக்கணக்கான பேருக்கு, உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் அறியாதது போல் இருக்கிறது. அறிந்தும் அநேகர் பயன்படுத்தாத இந்த அற்புதமான காரியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான வெற்றிகள் உண்டாகும். ஐயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அழிக்கும்படியாய் பிசாசு செய்கிற எல்லா தந்திரங்களும் அழிக்கப்படும்படியாய், பிசாசின் எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிக்கப்படும்படியாய் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்களுக்கு உள்ளதையும் எடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வராதபடி நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்கிறது. ஐயா, கர்த்தரே சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் இப்படியாக சொல்லுகிறார். அவன் எதிராளியாகிய பிசாசு, அவன் குற்றம் சாட்டுகிறவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாத பிசாசு வலு சர்ப்பத்தை போல் யாரை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல் கர்ச்சித்து வகை தேடி சுற்றி திரிகிறவன். இவனிடம் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காய், இவனின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காய் நிச்சயமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியும் இப்பிரபஞ்சத்தின் தேவனுமாகிய இந்த பொல்லாத ஆகாயத்து அதிகார பிரபுவை, பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தை நீங்கள் அழிக்கும்படியாய் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இந்த பிசாசின் கிரியைகள் அழியும் என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இது அநேகர் தெரிந்திருந்தாலும் பயன்படுத்தாத ஒரு காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை அநேகர் அறிந்திருந்தாலும் பயன்படுத்தாததினாலே அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கிறது. ஐயா, உங்க வாழ்க்கையில இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் எதிராளியாகிய, நல்லா கவனிங்க, கர்த்தரே சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று கர்த்தரே சொல்லுகிற இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பொல்லாத சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் எழும்பி வந்தாலும் சரி, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அழிக்கும்படியாய், உங்கள் நிம்மதியான வாழ்வை கெடுக்கும்படியாய் கடந்து வருகிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான் என்று நாம் பல முறை தியானித்திருக்கிறோம். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தடை இருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளினால் சோர்ந்து போயிருக்கிறேன், ஏனென்று தெரியாத பிரச்சனைகளினால் என் குடும்பமே ஆட்டம் கண்டிருக்கிறது, ஏனென்று தெரியவில்லை, இத்தனை பெரிய கடன், எப்படி தோற்று போனோம் என்று தெரியவில்லை, எப்படி இத்தனை பெரிய நஷ்டம் வந்தது என்று தெரியவில்லை, நாங்கள் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் கடனிலும் வேதனையிலும் அகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். உங்கள் சொத்துக்களை, ஆஸ்திகளை, உங்கள் ஆஸ்திகளை, ஐஸ்வரியத்தை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன் இந்த பிசாசு என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள். பாருங்க, இந்த பொல்லாத சிங்கத்தை, இந்த சிங்கத்தை போல் வருகிற பொல்லாத பிசாசு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களையும் அழிக்கும்படியாய்
பால சிங்கம் போல், வலு சர்ப்பம் போல், விரியன் பாம்பை போல் அவன் எங்கும் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிய முடியும். உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு கிரியைகளை செய்ய முடியும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எதிராய் கர்ச்சிக்கிற, வானத்தில் இருந்து மின்னலை போல விழுகிற இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில பாருங்க. நீங்க இந்த ஒளியை நோக்கி கடந்து வருகிறீர்கள். அந்தகார இருளில், ஆபத்துகளில், சிக்கல்களில், மந்திரவாதங்களில், பில்லி சூனியங்களில் அகப்பட்டிருக்கிறவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவனிடத்தில் சேருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது அப்பொழுது அவர் உங்களிடமாய் சேருவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நீங்கள் தேவனிடமாய் சேரும் பொழுது, இந்த பரிசுத்த ஒளியை நோக்கி நீங்கள் கடந்து வரும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த அந்தகார இருள்கள் எல்லாம் தன்னாலே ஓடி தடம் தெரியாமல் போய்விடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர உயர கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயர உயர பறப்பதற்காய் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படியாய் உயர உயர பறக்கும்படியாய் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? நிச்சயமாய் நீங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இந்த பயங்கரமான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். ஐயா, இது என்ன பயங்கரமான ஆயுதம் என்று கேட்டீர்களே, ஆனால் நல்லா கவனிங்க. இந்த பிசாசு நடுங்குகிற ஒரு காரியம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசை நடுங்க செய்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு இன்று ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். பாருங்கள், வெளிப்படுத்துதல் விசேஷம் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி சூழ்நிலை தேவ பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்த ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை இன்றும் அநேக அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கலாம். ஐயா, காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத அவசியமில்லாத ஆபத்துகள், நாங்கள் எதிர்பார்க்கவே செய்யாத சோதனைகளும் உபத்திரவங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டது என்று நீங்கள் சொல்லலாம். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் எப்படி துணிஞ்சு நின்றுருக்காங்க பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் இந்த மரணத்திற்கு அதிபதியாகிய சாத்தானை இயேசு தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தெடுத்தாரே. இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நீங்கள் என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத பிசாசை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோமே. ஐயா, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் மாக்கா சந்தரபோ. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான இயேசுவின் இரத்தத்திற்கு பிசாசு நடுங்குகிறவனாய் இருக்கிறான். பொல்லாத பிசாசு இயேசுவின் இரத்தத்திற்கு முன்னால் நடுங்கி ஓடுகிறவனாய் இருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மாத்திரமல்ல, எப்படி இவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாய் எழும்பி நிற்கிற கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிற அல்லது வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிற இந்த எதிராளியாகிய பிசாசை நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் செய்ய வேண்டியது என்ன? நன்றாய் கவனியுங்கள். எபேசியர் 6:10 முதல் 18 வரை சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான வசனங்களை கவனியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியா அதே வழி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடுமையாய் ஜெபித்தீர்கள். ஐயா, தீவிரமாய் ஜெபித்தீர்கள். வேதத்தை தியானித்தீர்கள். நன்றாய் ஆராதனை செய்தீர்கள். இன்னும் விடுதலை இல்லை, இன்னும் மாற்றம் இல்லை, இன்னும் ஒரு மறுமலர்ச்சி இல்லை, இன்னும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டதாய் தெரியவில்லை, இன்னும் சத்துருக்கள் சிதறி ஓடியதாய் காணப்பட முடியவில்லை. இன்னுமே எங்களுக்கு விரோதமாய் கர்ச்சிச்சு, ஐயா, எங்களுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிற பொல்லாத
பொல்லாத பிசாசுகள் 7 வழியாய் சிதறி ஓடுகிறதை நாங்கள் இன்னும் காண முடியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நன்றாய் கவனியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்னையா செய்யலாம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது, தரித்துக் கொண்டு நிற்கும் பொழுது, கடைசியாய் எல்லாவற்றிற்கும் கடைசியாய் இந்த அற்புதமான தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டுமானால் நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய சர்வாயுத, யாருடைய சர்வாயுத வர்க்கம்? சவுலுடைய சர்வாயுத வர்க்கம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். தாவீதினுடைய சர்வாயுத வர்க்கமும் அல்ல, கிதியோனின் பட்டயமும் அல்ல. தேவனுடைய பட்டயமாய் மாறிய கிதியோனின் பட்டயத்தை கையில் எடுங்கள். பாருங்க, அங்கே அந்த மீதியானிய கூட்டத்தை எதிர்த்து நிற்கும்படியாய், அந்த மீதியானிய பொல்லாத கூட்டம், அந்த அமலேக்கியர் கிழக்கத்திய புத்திரர்களை எதிர்த்து நிற்கும்படியாய் அந்த கிதியோன் என்ன செய்தானே பாருங்க. அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை தேவனுடைய பட்டயமாய் மாற்றிவிட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம், தேவனுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிற பொழுது, அவர்கள் அறிக்கையிட்ட பொழுது, கிதியோனுடைய கையில் இருந்த பட்டயம் தேவனுடைய பட்டயமாய் மாறியது. மைட்டி காட், தேவனுடைய பட்டயத்திற்கு முன்பாக எத்தனை கோடானு கோடி எதிரி கூட்டங்களும் நிற்க முடியாது என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகா பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஏனெனில் உங்களுடைய யுத்தம் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தளங்களோடும் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. ஐயா, நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் போராட்டம் எல்லாம் மனிதர்களோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற கணவனோடு அல்ல, உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற யாரோடும் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களை மூலமாய், அவர்களையும் அவர்கள் மூலமாய் உங்களையும் கெடுக்க துடிக்கிற பொல்லாத சத்ருவுக்கு விரோதமாய், நல்ல கவனிங்க, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பயங்கரமான ஆயுதத்தை நீங்கள் கையில எடுக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த பொல்லாத பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனை, என்ன ஆபத்துகள், என்ன குழப்பங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு வெற்றியை, விடுதலையை, மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும். நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நாளையும் நாம் இதை குறித்து தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே பிசாசின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் அவிழும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாளை அதிகாலை வேளையிலும் நீங்கள் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து சாதிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நேற்று அமாவாசை ஜெபம், நிச்சயமாய் அதை நேற்று அதிகாலை ஜெபத்தை கேட்காதவர்கள் நிச்சயமாய் அந்த ஜெபத்தை கேளுங்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் இந்த அக்னிமயமான அமாவாசை ஜெபம், நேற்று அதிகாலையில் போடப்பட்ட ஜெபத்தை மறுபடியுமாய் கேளுங்கள். ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்ப பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை.
ஐயா, அப்படி இதெல்லாம் உண்மைதானா பாருங்க. அதனால்தான் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு பரலோக அக்கினி விழும்படியாய் இவர்கள் பிள்ளைகள், இவர்கள் குடும்பங்கள், இவர்கள் வீடுகளின் மீது எந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் வேலை செய்யாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளும் அழிக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார ஆவிகளின் எல்லா மேட்டிமைகளும் அடங்கி போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய நல்ல திருமண வாழ்க்கையை, சொந்த ஜீவிதத்தை அழிக்கும்படியாய், குடும்ப வாழ்க்கையை அழிக்கும்படியாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எழுந்தாலும் என்ன, பரலோகத்தில் இருந்து அக்கினி விழும்படியாய் பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அழிக்கப்படும்படியாய், சத்துரு சேனைகள் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் இந்த பிள்ளைகள் உயர உயர பறக்க முடியாதபடி, வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாதபடி, நல்ல வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எதிராய் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மகிமையான மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசியாக நாங்கள் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்க திருவார்த்தையின்படியே கடைசியாக நாங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனென்று தெரியாத பிரச்சனைகளில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் விடுதலை அடையும்படியாய், ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று தெரியாத பல்வேறு சூழ்ச்சிகள், சதிகள், சூனியங்களில் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் எங்கள் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற ஐயா, எங்கள் மகளை மகனை பிடித்து கொண்டு போக காத்திருக்கிற அல்லது சதிகளை பின்னி வைத்திருக்கிற பொல்லாத மாந்திரீக சக்திகள் எல்லாம் அழியும்படியாய் இப்பிரபஞ்சத்தின் எல்லா அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வான மண்டலத்தின் பொல்லாத அவைகளின் சேனைகள் நிர்மூலமாகும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஓ ஃபாதர், in the mighty name of Jesus, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு பொல்லாத பிசாசின் ஆளுகைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம். மாக்கா சந்து ருக்கவரதரபோ கமரா சந்து ருமக்கரதரபோ சந்தரபோ ருமக்கரா சந்து ருக்கவரதரபோ. பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் தெய்வமே, ஓ மரணம் நேரிடுகிறதாயினும், ஓ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், எத்தனை பெரிய ஆபத்துகள் வருகிறதா இருந்தாலும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து இந்த பொல்லாத பிசாசுக்கு எதிராய் நிற்கிறோம். In the mighty name of Jesus, the blood of holy lamb of God, right now in the name of Jesus, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆமென். பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் எங்கள் சாட்சியின் வசனத்தை அபராதுருமக்கரதரபோ சங்கரமரதரபோ சக்கரக்கபொரு கபரதரபோ, சாட்சியின் வசனத்தை, தாவீதின் பட்டயமாகிய தேவ வசனத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுகிறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிவதாக, அந்தகார சக்திகள் நிர்மூலமாய் போவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி
ஏற்ற காலத்தில் அவர்களை சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தருடைய கிரியை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓ லார்ட், அவர் எளியவனை புழுதியிலே இருந்து எடுத்து சின்னவனை, ஓ லார்ட், சின்னவனை அந்தகார சாம்பல்களில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இப்பொழுதே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, கூண்டில் இருந்து விடுபட்டு பறக்கிற உல்லாச பறவைகளாய், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகள், ஆபத்துகள், நஷ்டங்கள், கடன்கள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு ஐயா கழுகுகளை போல புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்கிற அற்புதமான, ஓ, ஆனந்தமான வாழ்க்கைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இந்த எதிராளியாகிய பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் அழியட்டும் என்றே mighty and glorious name of Jesus. எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பயங்கரமான தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கையில் எடுக்கிறோம். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை கையில் எடுத்து எதிர்த்து நிற்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். இப்படியே எல்லாம் எந்த அந்தகார வல்லமைகளும் அழிந்து போவதற்காய் கர்த்தர் எங்களை அதிகாரப்படுத்தின மேன்மையான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாலை ஜெபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளையும் இதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நேற்று அந்த அமாவாசையின் அதிகாலை ஜெபத்திலே போராடி ஜெபிப்போம். அது போலவே உங்கள் வீடுகளின் மேல், குடும்பத்தின் மேல் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தேடிக்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். நீங்கள் அநேகர் அதை பார்த்திருக்கிறீர்கள். பார்க்காதவர்கள் மறுபடியுமாய் பார்த்து பாருங்க. இது போன்ற காரியங்களிலே நீங்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வேறு மாதிரியான மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, எவனும் யாரும் எதிர்க்க முடியாத உன்னதமும் உயர்வுமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவீர்கள். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம்.